ஏங்க கோவப்பட்டி வாங்க அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது வந்து நம்ம சேனலுக்கு வாங்க. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஸ்குட் கேம் லிங்க் கேம்னு ஒரு கேம் தான் விளாண்டுருக்கோம். இதான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குமா ஒரு கேம், அதனால தான் இதான் நம்ம விளாண்டு வந்துருக்கோம். அப்படியே ஸ்குட் கேம் மாதிரியே இருக்கான். நம்ம வந்து வீடியோ போட்டு பார்த்தேன், அப்புறமா நல்லா கொஞ்சம் விளாண்டும் லேஸாக பார்த்தேன், நல்லா இருந்தது. அதான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இதான் விளாடுப்போம். நம்மளுக்கு என்ன நம்புறா 43 சூப்பர். 4, 5, 6 இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஸ்குட் கேம் சீசன் ஃபுல்லாக பார்த்துறேன். 1 பார்த்துறேன், 2 பார்த்துறேன், 3 பார்த்துறேன், மொத்தத்தையும் பார்த்துறேன். ஸ்குட் கேம் 3ல் வந்துட்டு இதில் என்னென்ன கேம் இருக்குன்னா, ஃபஸ்ட் வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேமில். ஆனால் ஸ்குட் கேம் 3ல் இருக்க எல்லா கேமும் ஒரு மந்த்தில் சில நேரத்தில் நம்மளே நம்ம வந்து ஓட்டு பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹைட் அண்ட் சீக்னு ஒரு கேம் இருக்குது. அது வந்து ப்ளூ இருக்கும், ரெட் இருக்கும். ப்ளூ எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து சாவேஜில் எஸ்கேப் பண்ணுவோம். ரெட் இருந்ததுன்னா நம்ம ப்ளூவில் இருக்க கம்பல்சரி நினச்சி ஒரே ஒருத்தவனை மட்டும் கொன்னே ஆகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த கேமில். எத்தனை பேர் வராங்கன்னு ஜம்ப் ரோப் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணிவோம், கூமாயான்னு பாட்டு போடுவாங்க, சுரியும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த கேம் எப்படி இருக்கும்போது நிறைய கடைசிலாம் ஒரு சூப்பராக இருக்கும். வந்துட்டாங்க, ஊய் ஃப்ரண்ட் மேன் இருக்காங்க. என்னடா பார்க்கலையா? ஐயோ அதே வாட் ஷூட் பண்ணுவாங்கன்றான். என்னது ஐபிக் இவன் ரிச்சாக வர போகிறான். டே ஏன்டா இன்னும் நீ கேமில் என்னது ப்ரோ ஃபார்மிங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. ஃபஸ்ட்டு கேம் ரெட் லைட் க்ரீனில் தான் நினைக்கிறேன். லோடிங் எவ்வளோ லோடிங்காக விடுவீங்க? இருங்க இது போதுமா? ஹைடு பிடிச்சி இது ஹைடு பண்ண முடியுமா? போகாதா? ஓகே. இது ஐம்கா நான் சமைக்கிறேன். என்னடா கீழே படுத்துருக்க? நான் எவனாச்சும் அடிச்சிட்டானா? என்ன தம்பி எதுக்கு அடிக்கிறீங்கோ? கேமரா மாற்றிக்கலாமா? இதுனா நல்லா இருக்கே பண்ணும். ஆனால் நம்ம இது எப்படி இந்த எல்லா கேம் பிளேலேருந்து தான் ஆடுவோம். நம்ம எப்படி ஆடுவோம். ஃபஸ்ட்டு ரெட் லைட் க்ரீன் லைட் வரும்னு நினைக்கிறேன். மொக்கமா கோச்சின்னு போனது. ஸ்குட் கேம் 2ல் வந்துட்டு தமிழ் வந்துட்டு போகிறீங்க கடைசியில் பாருங்க. ஃப்ரெண்ட் மேன் வரான் தலைவன். எதுக்கடா ஸ்கிப் பண்ணுறீங்க? நல்லா இருக்குடா. இல்லை மூஞ்சி தாண்டா நல்லா இல்லை. வெல்கம் பிளேயர்ஸ் யூ ஆர் லீவ் கேமில் இருக்குமா? ஏடா சொல்லிட்டு போயிட்டேன். எவன்டா அதுக்கு முன்னாடி போகிறதே? இருடா நானும் வரேன். எவன்டா அது அவனுக்கு முன்னாடி போயிட்டான்? சரியாக இருக்குல்ல. ஆமாம், அப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்? எதுக்கடா கேமரா வச்சேன்? என்ன பேசிகிட்டு இருந்தேன் எனக்கே புரியலையே. மோக்கோ வந்து நல்லா இருக்கும். நான் பேசுனேன் தெரியல. இருங்க பார்த்துப்போம். ஏடா நம்மளாம் நவுந்துட்டுருக்கோம். நான் இங்கே லேப்டாப்லலாம் விளாண்டப்போ இப்படிலாம் இல்லையே. ஆனால் நான் வந்து விளாண்டுறப்போ அந்த பிரேக் தக்கு அந்த என்னது ஹனிகோமா அந்த பிஸ்கெட் உடைக்கிடுவேன். அது வந்துட்டு நான் வந்து அவுட் ஆகிட்டேன் கைஸ். வந்துட்டு பிஸ்கெட் உடைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது மவுஸில் வச்சு உடைக்கிறப்ப. அதனால என் லேப்டாப்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேமிங் லேப்டாப்லாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சரியாக லேக் அடிக்கும். ரொம்ப நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு லேக் அடிக்கும். இப்போ அங்கே பாருங்க, அவன்ட்டு அதை ஆடிட்டு வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இவங்க நினைக்கிற மாதிரி இங்கே பாருங்க. இதோ அப்படி ஸ்குட் கேம் மாதிரி இருக்கா, பேலன்ஸ் பார்க்குற மாதிரி. ஆனால் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும்ண்ணா. ஸ்குட் கேம் பார்க்குற மாதிரியே இருக்கும். வந்து நீங்கள் எடுத்தோடனே சாக முடியாது. புல்லட் சுடுவாங்க, எவ்வளோ நவுறீங்களோ அவ்வளோ சுடுவாங்க. முதல்ல நிற்போம் அப்படியே. கால் ரொம்ப சுட்டாங்கன்னா கால் ஒஞ்சி அப்படியே ரொம்ப ஸ்லோவாக நடப்போம். மற்றவங்களாம் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ஸ்குட் கேம் 2ல் வந்துட்டு காலில் வந்து சுட்டுறோம் உடனே ஸ்கீரோவும் இன்னொன்று அந்த இன்னொன்று ஒரு கேர்ளும் தூக்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி. அப்படியே ஒரு 2 கை வச்சு தூக்கிட்டு போவாங்களா. ஆனால் ஒரே ஒருத்தவங்க தான் தூக்கிட்டு போக முடியுமா? ரெட் லைட் இப்படி நின்றுவோம். ஐயோ வந்துட்டு சுட போகிறாங்களா? எவ்வளோ தப்பிச்சிடும். அங்கே பாருங்க, போய் அவனை காப்பாற்றுவோமா? என் தம்பி அவனை காப்பாற்றுறான்டா. காப்பாற்றுறேன். ஏன்டா நான் விட்றேன். இல்லை அவனை காப்பாற்றுறான்டா அண்ணன். ஐயோ எனக்கே ஹெல்த்து கம்மியாக இருக்கே. காப்பாற்றுறேன். எங்கே பாருங்க, கபரு தள்ள ஒன்று சரியா கெத்தாக இருக்கே. நம்மளுக்கு காலில் ரத்தம் வரல, ஹெல்த் அதுக்கப்புறமா அதுவே ரீஃபில் ஆகிருக்கும். ஐயோ எனக்கு சுட்டுருவாங்களோ பார்த்துட்டு. தம்பி அந்த அண்ணன் காப்பாற்றிட்டு போனால் நம்ம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பார்க்க ட்வின்ஸ் மாதிரி. ஆண்டாது என்னடா தூக்கிட்டு போய்ட்டுருக்க? பாருங்களேன் கைஸ், அவனை தூக்கிட்டு போய்ட்டுருக்கான். தேப்பந்திரேத்திங் அடே நம்ம இந்த கேமில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு நீங்கள் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் எனக்கே இழுத்து போதுறாடே. உன்னை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி என்னை யாராச்சும் காப்பாற்றுற மாதிரி பண்ணிடுறாரா?
டைம் வந்து அங்கே பாருங்க இன்னும் என்னது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். ஓகே தேங்க்ஸு எதுக்குடா காப்பாற்றுனதுக்கு அவன் இதுதான் சொல்கிறேன்டா நீ இடிக்க தேங்க்ஸ் சொல்கிறேன் அண்ணனுக்கு உனக்கா உயிரை கொடுத்து காப்பாற்றுறேன் இன்னையெல்லாம் ரொம்ப என்னடா அது 43 நீங்கள் 287 போடுறது இவன் நம்பரு 299 போட்டிருக்கா நானே இவன் என்ன நம்பரு அது பார்த்து பார்க்குறான் எப்பா எங்கே பாருங்க ரெட் கலரில் லைட்டு ஓமா என்னமோ ஒரு வருமே உமாயமோ ஹிந்தி ப்ரோனி ஐயோ தம்பி எனக்கே உன்னை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு வந்து டவுட் ஆயிருக்கு. ஐயோ எனக்கு கண்ணை எடுத்து பாருங்க. ஓடு 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 ஜம்பரில் இதில் ஓடி தேய்ச்சிட்டான். ஐயோ இந்த எமௌண்ட்லாம் இருக்குல்ல அது எமௌண்ட் எங்கே இருக்குது? எமௌண்ட்லாம் இருக்குது எங்கே இருக்குன்னு தெரில. இதுவா வேறு ஏதாச்சும் இருக்கா? இதான் இருக்கா? நான் வீடியோவில் பார்த்த மாதிரிலாம் ரொம்ப நிறைய அமௌண்ட் இருந்ததுடா. தெரியல நம்ம நேரம் இல்லை இருங்கோ பார்த்துக்கலாம். அமௌண்ட் எங்கேயாச்சும் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். பாக்கெட் சாண்ட் அடிக்க முடியுமா? என்னடா ரொம்ப ஆடு வாங்கி அப்படியே டேனோஸ் வந்து மிங்கிள்ங்களா முடி வச்சு தோட்டத்தான் இருப்பானே அவன் கூட போய் சுற்றி ஆடுவான். அது இருந்தது ஆனால் நான் இருக்கிறப்ப அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபோன் விளாட்றான் நல்லவா அதான். நெக்ஸ்ட்டு சொல்லுங்கடா என்ன எவ்வளோ நேரம்டா இருக்குது டைமு? முடிய போதுன்னா 20 செகண்ட் 10 9 வந்தோன்னு சொல்லுவோம். 10 9 8 7 அந்த மாதிரி. இப்போ 3 2 1 10 9 8 7 6 5 4 4 3 2 1 எல்லோரும் போட்டு தெளிருங்க. ஐயோ ஒருத்தவங்க காலியாக போகிறான் ஈஸ். ஏன்டா அங்கேயும் என்னடா பண்ணுற? ஐயோ நீ எங்கடா வெளில போகிற? எல்லோரும் காலியாக போகிறாங்க. அதெல்லாம் டைமாக முடிஞ்சிச்சு. இன்னும் ஒருத்தன் சொன்னானது என்னமோ ஒருத்தன் இதுன்னு சொன்னானே சொல்லிட்டு எப்போ ஜாண்டாக அடிச்சது புஷ் இருக்கா? பெண்ணுக்கு அடுத்தது என்னதுடா ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் ஸ்குட் கேம் டூர் வந்துட்டு ஒன்றுலாம் எடுத்தோடனே ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு கேம் முடிஞ்சதுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க விட்றாங்க. திரும்ப பக்கத்தை பார்த்து அது இவ்வளோ எழுத்து கம்மி பண்ணிட்டீங்க. சை மறந்தே போயிட்டாங்க. ஐயோ பார்த்தீங்களா கைஸ்? இன்னும் ஒருத்தவங்க புஷ் பண்ணாலும் காலிடுவோம் ஓடிடுவோம். திரும்ப பக்கத்தில் ஒரு பேய் போட்டாங்க கைஸ். தான் மறந்து போட்டாங்க. பக்கத்தில் போனால் சுடுவாங்க. உண்மையான கேம்னு சொன்னேன்னா ஐயோ என்னடா ஒருத்தன் வராண்டே. என்னடா அது எத்தனை பேர் இருக்காங்க? இது என்ன கீழே போகிறான்? லேக் அடிக்குதோ அந்த கேம். ரொம்ப ஹை கிராஃபிக்ஸ் கேம்ன்ட்டு ரோப்ளாக்ஸில் எப்படி ஒரு கேம்லாம் இருக்கே. வீடியோ கொஞ்சம் அதிக வியூஸ் லைக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வந்துட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நான் என் பேக் அது இதுன்ட்டு. அதில் வந்துட்டு நான் வந்துட்டு லைக்ஸ் பிச்சிச்சின்னு சொன்னேன்னா அது வந்து வியூஸ் பிச்சிச்சின்னு சொல்கிறது வரலாம் மாற்றி சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் நான் இதுக்கு நிறைய வியூஸ் போவோம். முந்தானத்து போன வீடியோக்கு 24 26 24 தான் போயிருக்கு. என்னடா நடந்து போகிறேன்? எல்லாம் நடந்து தான் போகிறேன். ஃபோட்டோ எடுக்கிறேனால அப்படியே கெத்தாக போகிறேன். நம்பிக்கை கெத்தி இருக்குது. ஆனால் கீழே விழுகுற நானும் ஃபோட்டோ எடுக்கணுன்றேன். என்னடா நீங்கள் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க? டைம் வரும் இல்லைனாலே போட்டு தள்ளிடுவாங்களா? நான் நடப்பு போட்டு தரல. இந்த மாதிரி மேலே ஏற முடியாமல் நான் வந்து கீழே முந்துட்டு இருந்தேன் போட்டு தரல. எனக்கு ஃபோட்டோ எடுக்க விடுங்கடா. அண்ணனை ஃபோட்டோ நீ ரொம்ப வராமட்டுங்கடா. என்னடா அண்ணனை மட்டும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க? நம்ம ஃபோட்டோ எடுப்போம். நம்ம ஃபோட்டோ கவர் எங்கள் கவர் தள்ள பண்ணு. சரியாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கேம் வாங்க போங்க. அப்படி கல்கோனா பிஸ்கெட் உடைக்கணும் நம்மளுக்கு வந்துட்டு. நான் போன தடவை விளாண்டப்ப எனக்கு ஸ்டார் இருந்துச்சு. நான் லேப்டாப்பில் விளாண்டப்ப சர்க்கிள் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சர்க்கிள் தான் இருக்கிறது ரொம்ப ஈஸி. பிரான்ச்சா என்னது பேண்டேஜ்? எதுக்கு ஹெல்த் கம்மியாச்சுன்னாவா? சரி பேண்டேஜ் போட்டுவோமா? இல்லை ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்கிற போட்டுவோம். ஹெல்த் 3 ஃபுல்லாக என்னடா கீழே வந்துச்சு? கீழே போட முடியுமா? எடுத்துவோம் நம்ம. இது 1 2ன்னு காமிக்கிறது. 1 இருக்குன்னா ஒரே தடவை தான் புஷ் பண்ண முடியும். இல்லை அல்டிமேட்டாக தான் கொஞ்சம் ஃபோன் பண்ணணும். ஒரு செகண்ட் இருக்குல்ல அது 2 பேண்டேஜ் இல்லை செகண்ட் ஐட்டம்னால தான். இங்கே பாருங்க இதான் நான் வந்து அது சொன்னேன்னா தான். இங்கே பாருங்க பின்னாடி பாருங்க
தள்ளி விட்டான். அண்ணனே வாடா தள்ளி விட்றீங்க 10 பாயிண்ட் தான். என்னடா கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்குது, திறந்து பார்ப்போம். என்னடா காமிக்க மாட்டேறீங்க? சஸ்பென்ஸு, அண்ணனுக்கே சஸ்பென்ஸு. இதான் நமக்கு லோடா இல்லையா தெரியலடா. காற்றுல பார்க்குற நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. காற்று ஐயோ 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 ரொம்ப நான் டக்குன்னு அவசரப்பட்டணும். ரொம்ப உடஞ்சிருச்சு கைஸ் பிஸ்கெட்டு. தம்பி அவுட் ஆயிட மாட்டல அம்பி நான் ஜம்ப் ரோப் வரைக்கும் விளாடணும்னு ஆசையாக இருக்கேன்டாலே. ஐயோ பார்த்து ஓட டைம் எவ்வளோடா இருக்குது, டைமே காமிக்க மாட்டீங்க. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம்னு சொல்லி கீழே காமிக்கிது பாருங்க. ஐயோ ரொம்ப கடுப்பாது. அப்பா முடிச்சிடுவோண்டா டே. ஐயோ என்னடா ஒருத்தன் காலி ஆகிட்டானா? அவனுக்கு என்ன ஸ்டார் இல்லை. ட்ரையாங்கிள் குக்கி சாப்பிட்லாமா? சாப்பிட்றாங்க ஈஸ் சூப்பர். இப்போ சாப்பிட்ருக்கானாமோ ஹெல்த்து கம்மியாக இருந்தது ஏறி இருக்குமோ தெரியல. அந்த ஸ்குட் கேம் வந்துட்டு ஒரு கிளவி வந்துட்டு சீன் போட்டு நான் உடைக்காத மாதிரி அப்படியே காமிச்சோம். அவங்க ஸ்காடு முன்னாடி காமிச்சிட்டு எடுத்து வாயில் வச்சு திணிக்குங்க ஈஸ். அதே மாதிரி திணிச்சிட்டான். என் முன்னாடி வச்சு திணிச்சிடலாமா? என்னடா அவன் பிளேயரோ கன்லாம் எடுத்து அந்த போய் திரும்புகிறான். பிளேயர்லாம் தெரியலையே. இல்லை பிளேயர்லாம் அந்த மாதிரிலாம் காமிக்கலையே. காடை விளாட விருப்பம் பாருங்களான்ட்டு சும்மா என்பிசி தான் போல. நான் விளாண்டா அந்த டைம் இருக்குது, டைமே காமிக்க மாட்டேறீங்க. மோக்கம் அந்த ரெட் லைட் கிரீன்லாம் டைமை காமிச்சிங்க. இந்த ஹனிகோம்னு சொல்லுவாங்க அந்த கேம் பேர். அது தல்போனா காஃபின்னு சொல்லுவாங்க. என்னடா அது படுத்துட்டு சிரிக்கிற? ஹெல்னா வாட் த ஹெக்? அடா ஃபோட்டோ மண்டையில் மாட்டிக்கிற யாரா? ஏன்னா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. சில பேர்லாம் வித்தியாசமான பேர் வச்சுடுவாங்க. தெலுங்கு கேம்னா ஒரு சமக்கு சோறு போடுறாங்க. அண்ணே நீ சோறுனே தாங்கண்ணே அதுராது. இந்த லெவலா ஸ்போர்க் எடுத்து குத்துவாங்களே கைஸ் அந்த லெவலு. ஐயோ நம்ம எவனையும் குத்தவே வேணாம். ஓட்டை ஸ்கிப் பண்ணிடுவோமா? ஓட்டை ஸ்கிப் ஸ்கிப்பு கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஐயோ பேண்டேஜ் போடுறான். இப்போ தானே பேண்டேஜ் உங்களுக்கு வேணும். ஐயோ இந்த லெவலில் போய் எதுக்குலாம் எனக்கு இப்படி சுட்டிங்க? ஸ்போர்க் எடுத்துட்டு குத்தாடுறாங்களா அந்த லூசு போயிடுவோ. ஐயோ நம்ம இப்படிதான் சேஃப்டியாக போயிருக்கு ஒந்திக்கணும். அங்கே போதுடா ஏன்டா போய் சுட்டு சாவறீங்க? இல்லை தள்ளி விட்டாங்க பாருங்க. ஸ்போர்ட்லாம் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்களோ. எனக்கு தம்பி ஜூஸு மில்கா ஏன்டா அடிக்கிறீங்க? சவனப்பா ஒரு ஜூஸ் தராங்க. ஒரு கோழி சோடாவா? எப்போ குறுக்கணாண்ணா சோடான்னு நினைக்கிறேன். சோடா ஆமாம் சோடா தான். இது என்ன ஈரினா சாப்பிடுவோமா? இல்லை ஹெல்த்து சரி சாப்பிடுவோம். சாப்பிட்றா சோடா சோடா குடி. பாட்டில் ஓப்பனர் இல்லாமல் என்னடா சோடா குடிக்கிற? ஸ்போர்க் வாங்கி எல்லாத்துக்கும் ஊற்றுவோம். தம்பி ஸ்போர்க்கு தம்பி ஃபோர்க்கு தாடா உயிரின்றோ இருக்க. இல்லை ஸ்போர்க்கு தரமாட்ற இரு. ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. ஐயோ போட்டாங்கடா லைட்டர். பாட்டில் எதுக்கடா பாட்டிலு? ஸ்போர்க்கா? அது எதுக்கடா பாட்டில்னு போட்டு வச்சுருக்கீங்க? இல்லை மண்டையில் போட்டு உடைக்கிறாங்க கீஸ். ஐயோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கடா. கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸ் வச்சு பாருங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் இட்டாக தான் இருக்குது. என்னடா கேம் வேணுமா வேணாமா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, செலக்டே பண்ண சொல்லலை. ஏன்டா மற்றவங்கள கொல்றீங்க? மற்றவங்கள உயிரோட விழுங்கலான்டாங்க பாருங்க கைஸ். வெறி பிடிச்ச நாய்ங்க எப்படி அடிக்கிறேன். வாங்க நம்ம ஹைட்டுக்கு போய் ஒழிஞ்சுப்போம். இந்த கேம் வேண்டாம். ஐயோ குத்துறாண்டே. நான் வந்துட்டு ஒன்றும் ஒம்புக்கு வரல. நான் என்னை விட்டுருந்தேன். என்னை ப்ளீஸ்ண்ணே அண்ணா பாவண்ணே. அண்ணே எப்பா போயிட்டாங்க. ஏன்டா அது? ஐயோ வராங்க நோ லைஃப்பா? ஏன்டா எனக்கு உயிரே இல்லையா? நோ லைஃப்னு போட்டு வச்சுருக்கா. அவனுக்கு எதிர்காலமே இல்லையா? எப்பா இன்னும் 1 நிமிஷம் இருக்கா? அவன் 1 நிமிஷம் இருக்கான் டைம். ஓடு 1 நிமிஷம் கிட்டே இருக்குது. இது வரைக்கும் சர்வே வரணும். இந்த 1 நிமிஷம் முடிச்சோம். ஐயோ நோ லைஃப்னு இருக்காங்க. நம்ம உண்மையே நோ லைஃப்னு முடிச்சு விட்டாங்க கைஸ். ஐயோ பாவம் பயப்பில்லை. வாழ்க்கை இல்லாதவனுக்கு உண்மையாக வாழ்க்கையே இல்லை. நோ லைஃபு ஸ்டுப்பிட்டா ஹி மேடு என்னது ஸ்டுப்பிட்லாம் பிடிச்சி திட்டுறாங்க. ஹி மேட் மீ லோ
இப்போலாம் ஹெல்த்து கம்மியாக இருக்க படிச்சிட்டாங்க ஸ்டூப்பிட்னு சொல்லி திட்டுறாங்க ஈஸ். அவன் ரொம்ப ஆசாசையாக கேம் விளாட வந்துருப்பான் போல பைப்பில். ஐயோ இப்போ நான் முடியும். ஐயோ ஓடுறாளே. நான் எவனையும் அடிக்கணும்னு ஒரு விருப்பத்தில் போட்டு அடி. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டானோ. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஐயோ செத்துக்கிட்டே இருக்கு. சண்டை முடிஞ்சு விட்டது. இதோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்களா வாய்ச்சிக்கிட்டே ரொம்ப நாளாக கொஞ்சம் வந்து கேம் வந்து டக்குன்னு நெட்டில் ஆகிடுச்சு. நல்லா போயிடுச்சு. வேறு கேம் விளாடுவோமா? வேறு கேம் விளாடுவோம்னா என்ன கேம் விளாடுவோம்? பிளாக் ரூட்ஸ் என்னமோ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு சாட்டர்டே அப்போ தான் வருமா? அடுத்த சாட்டர்டே இது 23ஆந்தேதி. என்ன விளாடுவோம்? கிளைமேட் ஜம்ப். இது ஒரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. சொல்லுமா? இது என்னமோ டெவில் அண்டு என்னது இது டீமன் என்னமோ ஒரு பவர் வச்சு ஏஞ்சல் அண்டு டீமனா ஹாரர் கேமா? ஏன் சிமுலேட்டர் விளாடுவோமே? ஹாரர் கேம் விளாட சொல்கிறா. எவன்டா அது சுற்றிட்டு இருக்குது? வா போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது? ஹாரர் கேம் தான் விளாட சொல்கிறான். என்ன ஹாரர் கேமு? ஸ்குட் கேமில் விளாண்டுருக்கப்ப என்னமோ நெட்டில் கிடச்சி விட்டுச்சு. சரி 99 நெட் சர்வேவா? இது வந்துட்டு ஹாரர் கேம். இது வந்துட்டு இதுவும் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. நான் கேமில் கொஞ்ச நாள் இங்கே ஒரு மூவிஸ் இருந்துட்டு இது வந்து ரியல் ஸ்டோரியா பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. வா இங்கே கூட போவோம். ப்ரைவேட்லாம் போனோம் அப்படின்னா அவனால கேம் விளாட தெரியாது. ஒரு 5 நிமிஷம் விளாண்டு முடிச்சிடுவோம். 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். நான் வந்துட்டு 3 நிமிஷம் வச்சுருக்கோம். இன்னும் ஸ்பெஷல் வீடியோ மாதிரி நம்ம 2 கேம் கொஞ்சம் ரொம்ப நேரமாக அவ்வளோலாம் முடியாது. 3 நிமிஷம் தான். சர்வே 99 days ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் வில் ஹெல்ப். 4 பேர் சின்ன குழந்தை வந்து மிஸ் ஆகிருக்காங்கன்னா இது ஹெல்ப் பண்ணுமா? நம்ம கூட ஒருத்தன் வந்திருக்கேன் ப்ரோவா. ப்ரோ பிளேயர் இருக்கிற இடத்துல எங்கடா ப்ரோன்ற ஏடா போயிட்டு நீயும் அது மட்டும் தனியாக விட்டுட்டீங்க. சரி ஒரு மடத்தோட வாடா எவ்வளோ நேரம் உடைக்கிற? அதெல்லாம் உடச்சாச்சு. ஓல்டு சாக் டெக் ஸ்டோர் ஒரே ஒரு நைட் மட்டும் நம்ம சர்வே பண்ணிட்டு வச்சுருவோம் கேம். என்ன பண்ணோம்? இது போடணுமா? ஸ்டோர் அவ்வளோதான். இது வந்து சேஃப் ஜோன் மாதிரி. ரொம்ப இருக்கும். ஏங்க கூவப்பட்டி ரீல்ஸில் யார் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. அதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாதி பேர் பார்க்காதவங்களுக்கு எனக்கு தங்கி நான் கூலி படம் பார்த்தேன். நல்லா இருந்ததா? நல்லா இல்லையா? வந்து சொல்கிறா என்னடா படம் வச்சுருக்கீங்க ஒரே சத்தமாக இருக்குது சை அப்படின்னு சொல்லி கோவமாயிட்டாங்க. ஈசுவ அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிடானுக்கு இந்த படமே பிடிக்கல சைன்ட்டு. ஐயோ அதுக்கு நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே உட்கார முடியுமா? உட்கார முடியாதா? நைட்டாக எப்படி இருக்குன்னு அதாவது நம்மளுக்கு வந்து சாப்பாடு வேணுமே. முயல் வெட்டிடுவோமா? யாய் முயலே யாய் வட்ட நீ என்னோட ஐயோ ஓடுறா விட்ட. என்கிட்ட ஓடாத அண்ணா, சரியான பசியில் இருக்கிறேன். வெட்டினா நீ பாருங்க சும்மா அப்படியே சரியாக்குது. இது பன்னி ஃபுட் ஒருத்தன் கேட்பானே. இது நம்ம இங்கே வச்சுப்போம் ஸ்டோரு. ஐயோ இந்த பன்னி ஃபுட் ஒருத்தன் கேட்பான்டி. குட் ஆக்ஸ்லாம் தருவான். ஒரு அன்ஸ்டோர் ஹீட் கொடுப்போமா? வாவ் ஹீட் சரியான டேஸ்ட்டு. சாப்பிடு
இது இவன் தாண்டி மிஸ்ஸிங் சில்ட்ரன் லொக்கேஷன். ஆனால் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம். இல்லை அந்த கேம் முடிக்கிறதுக்கு டைனோ கிட் கிரியன் இந்த பக்கம் போட்டுருக்கோம்ல, இந்த பக்கத்தில் இருக்கானா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்த்து போடலாம். இந்த பன்னி போட்டு வைக்கிறோம் நைட்டி சாப்பிட்டு இது வேணாண்டி நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது. சரி விடு. பாப்பா அந்த அந்த டியர் மண்டையான வருவானே. பன்னி ஃபுட்டெல்லாம் கிடச்சிட்டே இருக்கு நம்மளுக்கு. என்னடா பேசா? ஐயோ இப்படி சாப்பிடக்கூடாதா? ஸ்டோர் ஸ்டோர். ஐயோ ஐயோ தெர்றா ஸ்டோர். பச்சையாக சாப்பிடக்கூடாது போலையே. இருக்கானா அங்கேயாச்சு? எங்கடா தம்பி இருக்க? எங்கடா? யாரையும் காணும். சும்மா நம்ம ப்ராங்க் பண்ணுறாங்களா? அண்ணனை பார்த்து பயந்துட்டான் போல. சாப்பிடு. எங்கடா இருக்க? தில்லு இருந்தால் ஒச்சை கொச்சை வாழை எங்களே இருக்க நீ. இங்கே வாழை. ஐயோ வந்துட்டானே. டே தம்பி எனக்கு பிடிக்க மாட்டான். இங்கேருந்து பார்க்குறான் பாருங்க. ஓட்ட கண்டுபிடிச்சிட்டே ஓட்டாண்ணா ஃபஸ்ட்டு விட்டு வேறு இல்லையே. பன்னி ஃபுட் வேறு இருக்குது. சரி இதோட இந்த கேம் பாப்பா இதோட இந்த கேமில் முடிச்சுப்போமா? இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அவ்வளோதான். அதுக்கு மேலே டைம் ஆயிடுச்சு பாரு. அரை மணி நேரம் கிட்ட ஆக போகுது. நான் 9 நிமிஷம் ஆச்சுன்னா அரை மணி நேரம். சரி இதோட கேமில் முடிச்சுப்போம். பாப்பா பாய் பாய் சொல்லிடு. அடுத்த டேவாகட்டும். அதுக்குள்ளே கேம் பிளே முடிச்சுவோம். ஓட்டானா அது வேணா எல்லாம் சுத்தம்டா. அனௌன்ஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? அண்ணனுக்கு தில்லு இருக்குது. 2 பன்னி ஃபுட் நம்மளுக்கு ஓசியில் வச்சு இது ஃபஸ்ட் ட்ரையில். சரி இதை கேமில் முடிச்சு போக மாடி. ஃபோனை கேட்குறாங்க. இதை கேமில் முடிச்சு போ. பாய் அப்புறமா போடுறோம். கண்ணு சரியானதுக்கு நம்ம போடுறோம். ஓகே பாய். இப்போ எனக்கு இஷ்டம் கேம். பாய். மறக்காமல் என்ன பண்ணோம்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அந்த பெல் அடிச்சு ஆளாச்சு. இதோட கேமில் முடிச்சுப்போம். பெல் தொட்டு எப்பா இருங்க சிவன்ட்ட மட்டும் போய் கொடுத்துருவோம். வெயிட்டு. ஐயோ ஸ்டோர் இவன்ட்ட போய்ட்டு கொடுப்போம். தம்பி இதான் உனக்கான பன்னி ஃபுட். இதை எடுத்துக்கோ. என்னடா அது? இதுதான் நீ கேட்ட பன்னி ஃபுட். என்ன எடுத்துப்போம்? குட் டாக்ஸ் எடுத்துப்போம். அங்கே மாதிரி குட் டாக்ஸ். சரி அதுக்கப்புறமா அந்த கேம் பிளே பார்த்துப்போமா? பாய் சொல்லியிருப்பாப்பா. நைட்டில் போடுறோம். நைட்லலாம் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு அடுத்த நல்லா இருக்கே ஃபஸ்ட்டு பர்சனில். அதுக்கு மேலே அடுத்த கேம் பிளேயில் பார்த்துப்போம் இந்த 99 சர்வரை. சரி இதோட கேம் முடிச்சுப்போம். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பாய். ஓகே பாய்.